வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னா, பகரையில் மனாமாவில் ஆண்டாளஸ் கார்டன் இருக்கு. இந்த ஆண்டாளஸ் கார்டனில் வந்துட்டு இங்கே வந்துட்டு எக்ஸிபிஷன் நடக்குது. இந்த ஆண்டாளஸ் கார்டனில் நடக்கிற எக்ஸிபிஷனில் வந்துட்டு எப்படி இருக்குது, இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே போய்ட்டு சுற்றி பார்ப்போம். ஏன்னா நம்ம ஊர்லலாம் ஒரு எக்ஸிபிஷனில் போய் பார்த்தோம்னா நிறைய ஃபுட்டெல்லாம் கிடைக்கும். விதவிதமான ஃபுட்டு நம்ம சாப்பிட்லாம், நிறைய பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் நிறைய இருக்கும். ராட்டினம் சுற்றுறது, பந்தெல்லாம் வச்சு ரிங்கு போடுறது, அது மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்கும். இங்கே உள்ள எக்ஸிபிஷனில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், விதவிதமான மக்கள். என்ன ஒன்று, வெளிநாட்டிலலாம் பார்த்தோம்னா பலவிதமான மக்களை ஒரு சேர பார்க்க முடியும். இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரபிக் பீப்புள் இருப்பாங்க, இந்தியன்ஸு, பாகிஸ்தானு, பங்களாதேஷ், தாய்லாந்து, பிலிப்பைனு, இந்தோனேஷியா, இன்னும் இது மாதிரி நம்ம கேள்விப்படாத நாடு, தெரியாத நாட்டு மக்கள்லாம் நிறைய இங்கே வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய மக்களை ஒரு சேர பார்க்கறது இது மாதிரி ஒரு எக்ஸிபிஷனில் எங்கேயாவது ஒரு ப்ரோக்ராமில் தான் பார்க்க முடியும். பாருங்கள், இது வந்துட்டு இந்த கார்டனில் ஈவினிங்கில் நார்மலாக வாக்கிங் வருவாங்க. நானும் சில நேரம் ஃப்ரைடேலாம் பார்த்தா இங்கே வாக்கிங் வருவேன். இங்கே வந்துட்டு நிறைய என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்கும். சில பேர் ஃபுட்பால் விளையாடுவாங்க, பாஸ்கெட் பால், வாலிபால்லாம் இங்கே விளையாடுவாங்க. நிறைய பேர் பர்த்டே எல்லாம் இங்கே கொண்டாடுவாங்க. அது மாதிரி பொழுதுபோக்கு நிறைஞ்ச ஒரு ஏரியா அது. இங்கே தான் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, அதாவது எக்ஸிபிஷனு. இப்போ நான் அந்த எக்ஸிபிஷன் உள்ளே வந்துட்டேன். பாருங்கள், விதவிதமான மக்கள், நிறைய கடைகள்லாம் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் பாப்கார்னு. இதை பார்க்கும்போது எனக்கெல்லாம் எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைல சோளத்தை வச்சு சாப்பிட்ற ஞாபகம் தான் வருது. ஆனால் நம்ம எந்த ஊர், எத்தனையோ நாட்டுக்கு போயிருக்காங்க, எங்கே பார்த்தாலும் பாப்கார்னுக்கு ஒரு மவுஸ் இருக்க தான் செய்யுது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிலிப்பினோ கடைகள் தான் நிறைய இருக்குது. அதாவது பிலிப்பினோ மக்கள் தான் மெஜாரிட்டியாக இங்கே வந்துட்டு ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. இங்கே உள்ள கஸ்டமரும் நிறைய பிலிப்பினோ தான் அதிகமாக இருக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் ஒரு 90% பிலிப்பினோ ஃபுட்டு தான் இங்கே இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், அந்த இங்கே கிரிலெலாம் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து நமக்கு சாப்பிட அந்த டேஸ்ட்டு ஒத்து வராது. அதனால் நான் ஒன்றும் வாங்கலை. ஒரே ஒரு பாப்கார்ன் மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். வேறு இதெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இந்த புட்டெல்லாம் பாருங்கள், ஒரு வித்தியாசமான ஒரு புட்டு தான். நம்ம வந்து இட்லி, தோசை, சாம்பார், சட்னின்னு பார்த்து பழகினவங்களுக்கு இது மாதிரி ஒரு பிலிப்பினோ புட்டை பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. இவங்களும் ஃப்ரை பண்ணியெல்லாம் சாப்பிட்றாங்க, டீப் ஃப்ரையெல்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்மளோட புட்டுக்கும் இவங்களோட புட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நானும் சிலதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதில் வந்துட்டு உப்பு இல்லாமல் இருக்கிற மாதிரி, சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்வீட்டே வந்து ஒரு விதமான டேஸ்ட்டு தான் இருக்கும். நம்ம டேஸ்ட்டுக்கும் அவங்களோட ஃபுட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாருங்கள், நிறைய மக்களே வந்துட்டு இங்கே ஒரு 80% பிலிப்பினோ தான் இங்கே இருக்கிறாங்க. பிலிப்பினோ மக்கள் தான் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி தெரியுது. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது. இன்னமும் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க உள்ளே போவோம். இது வந்து என்னோடய பழைய ஃப்ரெண்டு. அவர் வந்து ஸ்வீட்டு கடை போட்டிருக்கிறாரு. இந்த பாருங்க, அரபிக் ஸ்வீட் இது. இது வந்து நம்ம சாப்பிட முடியும். இது வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது வந்துட்டு நம்ம ஊர் அல்வா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இவர் என்னோட நல்ல ஒரு ஃப்ரெண்டு. அவர் என்ன ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து, இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக நம்மளை வந்துட்டு கிரிட்டிங்ஸ் பண்ணார். அவர் அரபியில் தான் பேசினார். அதனால் நான் தமிழில் உங்களுக்கு வந்துட்டு மொழிபெயர்த்துட்டேன். பாருங்கள், நிறைய மக்கள். நல்லா அவங்கள பார்க்கும்போதே நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. உலகத்தில் வந்துட்டு உள்ள மக்களுக்கு எத்தனையோ விதமான என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். அதாவது சில பேர் சினிமா போகலாம், சில பேர் பார்க்கு, பீச்சு போவாங்க, சில பேர் டிவி பார்க்குறது. அது மாதிரி மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான என்டர்டெயின்மெண்ட்டு. இது வந்துட்டு ஷவர்மா. இங்கே பஹ்ரைன்லலாம் ரொம்ப ஃபேமஸ். இது 350 பைசா 400 பைசா இந்த ஷவர்மா, சிக்கன் ஷவர்மா தான் அது. அதெல்லாம் நம்ம சாப்பிட முடியும். நம்ம இந்தியன் மக்கள்லாம் ஷவர்மா விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய துணி கடைகள், காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்லாம் இங்கே வந்துட்டு ஸ்டால் போட்டிருக்கிறாங்க.
ஆனால் 99% பிலிப்பினோ தான் ஸ்டால் போட்டுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கேரளா மக்களும் ஒரு துணி கடை போட்டுக்கிறாங்க ஒரு ஸ்டாலு. நான் அந்த ஸ்டாலையும் போட்டு காமிக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதை விட ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குது. விதவிதமான மக்களை பார்க்குறது, விதவிதமான ஃபுட்டு, விதவிதமான கல்ச்சர் உள்ள மக்களை ஒரு சேர பார்க்குறது, அதுவும் ஒரு புதுவிதமான அனுபவங்கள் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷாப்பிங்கும் பண்ணுறாங்க, ஒரு வாக்கிங்கு. இந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்டு வாக்கிங் வந்தாலும் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும். நிறைய பேர் இங்கே வாக்கிங் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க. வாக்கிங் பண்ணுறது அதே நேரம் 2 in 1 அந்த எக்ஸிபிஷனில் போய்ட்டு ஏதாவது பர்ச்சேஸும் பண்ணுறாங்க. இது வந்துட்டு மனாமாவில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துலலாம் இல்லை. இந்த கார்டன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குதப்பியா, ஊரா, அதலியா, உமலஹாசம், அது மாதிரி நிறைய நியர்பை ஏரியா, சல்மானியா, இதெல்லாம் நியர்பை ஏரியா. அதே மாதிரி இங்கே நிறைய ஸ்டே பண்ணியிருக்கிறவங்கலாம் இங்கே வாக்கிங்கெல்லாம் இந்த கார்டனுக்கு வருவாங்க. இங்கெல்லாம் நிறைய ஸ்டாலு போட்டுக்கிறாங்க பாருங்க. ஆனால் நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணுறதை விட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பொழுதுபோக்குறதுக்கு தான் நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. வீடியோ எடுக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு பர்த்டே பார்ட்டிலாம் இங்கே கொண்டாடினதையும் பார்த்தேன். ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு பர்ச்சேஸும் நிறைய மக்கள் பண்ணுறாங்க. வரும் இங்கே வந்துட்டு க்ளோத் ஐட்டம்ஸு எல்லாம் இந்த இடத்துல சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி காலனி ஐட்டங்கள்லாம் இங்கே சேல் பண்ணுறாங்க. Crazy, I don't know. This is Lady Gold, one of my friends. Hi. How are you? இந்த இடத்துல ஒரு ஸ்டால் போட்டிருக்கிறாங்க, கவரிங் ஐட்டம்ஸு. இங்கே நிற்கிறவங்கலாம் நம்மளோட ஃப்ரெண்டு தான். அதனால் அவங்க வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது, வீடியோ எடுக்கும்போது வெக்கப்படுறாங்க. நிறைய டிசைன்லாம் வச்சுருக்குறாங்க. நிறைய கஸ்டமர்ஸு எல்லோரும் வாங்குகிறாங்க. இப்போலாம் தங்கம்னா விலை கூடி போச்சு இல்லையா? அதனால் இந்த மாதிரி கவரிங் நகைகளை வாங்கி போட்டுக்கிட்டு அது ஒரு ஆர்த்தம் அடைஞ்சிக்கிற வேண்டியது தான். நிறைய க்ளோத் ஐட்டம்ஸ்லாம் விற்கிறாங்க பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும்
ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விதவிதமான மக்களை பார்க்குறதுக்கும் நிறைய ஃபுட் ஐட்டம் பார்க்குறதுக்கும் இந்த ஸ்டால் போட்டுக்கிற அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான். அதனால தான் அது வந்துட்டு திரிச்சிட்டு ஹாய் ஹலோன்ட்டு அது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய மக்கள் வந்துட்டு உட்காந்துருக்குறாங்க, டைம் பாஸ் பண்ணுறாங்க, பொழுதுபோக்குறதுக்கு நல்ல ஒரு இடம். இந்த ஆண்டலாஸ் கார்டனையும் சுற்றி காமிச்சிருக்கிறேன், இந்த எக்ஸிபிஷனையும் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கிறேன். இதோட டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் தான் நிறைய இன்ஃபர்மேஷன் தர முடியும், நிறைய வீடியோ நான் தர முடியும். கண்டிப்பாக மறக்காமல் நண்பர்கள்ட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம்.